மக்கா ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு மாசமும் எல்லா குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாரு ஐயா ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்து சுமாரா ஒரு 2 வருஷம் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட பிறகுதான் 1008 தகுதி பார்த்து சிலருக்கு கொடுத்தாங்க. அப்பவே பெண்களுக்கு சுமாரா ஒரு 22,000 வரைக்கும் நட்டம். ஏன் சொல்றேன்னா ஆட்சிக்கு வந்ததும் கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கல. சரி, கொடுத்தவங்களுக்காச்சும் உருப்படியா கொடுத்தாங்களான்னு கேட்டா அதுல பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன் சொல்றேன்னா கிணத்துக்கடவு பக்கம் ஒரு அம்மா உரிமை தொகை வரலன்னு அப்ளை பண்ணப்ப அவங்களுக்கு பதிலாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அம்மா மாசம் உரிமை தொகை வாங்குறாங்கன்னு தகவல் வந்தது. இந்த மாதிரி எத்தனை குளறுபடிகள் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அண்ணன் உதயநிதி பேசும்போது இதுவரைக்கும் பெண்களுக்கு 26,000 கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது உள்ளபடியே முழுசா நம்ம மாநில பெண்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கான்றது டவுட்டு தான். பேசாமல் எல்லா ஊர்லேயும் பயனாளர்கள் பேரை எழுதி ஒட்டினாதான் தெரியும் உள்ளபடியே எவ்வளவு வந்திருக்குன்னு. ஏன்னா இப்போ கூட லட்சக்கணக்கில் பெண்கள் உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. அதனால் சொல்கிறேன், இப்போ வர கொடுத்ததே ஒழுங்கா போய் சேருதான்னு தெரியல. இதில் ஓட்டு வாங்குறதுக்காக கடைசி நேரத்தில் சிலருக்கு கொடுக்க போகிறோம்னு அறிவிச்சிருக்காங்க. கடைசி 5 மாதம் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? இத்தனை மாதம் காசு வரலையே, அதையெல்லாம் பெண்கள் கணக்கு கேட்க மாட்டாங்களா? என்னமோ ஏதோ ஒரு நப்பாசையில் ஸ்டாலின் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பு வழக்கம் போல வெத்து அறிவிப்பாக தான் போக போகுது.